Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஏதோ சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரியே போறாரு. எவ்வளவு பெரிய லக்கேஜ்! இவரே ஒரு லக்கேஜ். நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லா குண்டா கொழுன்னு பெரிய வயிறு வச்சுக்கிட்டு ஒருத்த படுத்துட்டு இருக்கான். முகம் நல்லா பூஸ்டிகா மாதிரி இருக்கு. அவன் முகத்துல கரப்பாம்பூச்சி மாதிரி பெரிய மீசை இருக்கு. சீவாத இளநீ மாதிரி தலை முழுன்னு இருக்கு. அப்புறம் அவன் தலையில ஏதோ முடி மாதிரி இருக்கு பாக்குறேன். அவன் சிவப்பு குர்த்தா போட்டிருக்கான். அதுக்கு மேல ப்ளூ கலர்ல துணி ஏதோ மாட்டிருக்கான். அவனை பாக்குறதுக்கு லூசு மாதிரியே இருக்கான். கால்ல ஏதோ செருப்பு கூட மாட்டிருக்கான். கேம்ப செட்டப் பண்ணியாச்சு. உடனடியா நெருப்பு தேவைடா. ஆமா ஆமா, கேம்ப் ஃபயரை கொளுத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. ஆமா அப்பா. அத பாவி, என்ன பண்ணிட்டு இருக்க கசிட்டாரா? கேம்ப் ஃபயர்ல கட்டைய போட்டு தான் எரிப்பாங்க. உன்னையே என்னையே போட்டு எரிக்க முடியாது. எங்களோட அன்பான அரசர் வாழ்க! எங்களோட அன்பான அரசர் வாழ்க! எங்களோட அன்பான அரசர் வாழ்க! நம்மளோட அரசர் வந்துட்டாரு பாருங்க. இவருதான் நம்மளோட அரசர். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரையும் பார்க்க வந்திருக்காரு. அரசே, எத்தனையோ வருஷமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களோட உருவ சிலையை வச்சுதான் நாங்க அரசரா மதிச்சு எல்லா மரியாதையும் செஞ்சுட்டு வந்தோம். அத கடவுளே, என்ன இது? இவங்க எல்லாருக்கும் நம்ம போட்டு தான் அரசரா? ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாருங்க அரசரே, எத்தனையோ ஆண்டுகளா உங்க சிலை இந்த இடத்திலே தான் இருக்கு. இந்த இடத்துக்கு யார் அரசர் ஆனாலும் சரி, அவங்க இந்த சிலை கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் இந்த நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்குவாங்க. எங்களோட உண்மையான அரசரே நீங்க தான். ஆஹா, சூப்பர்! ராஜ உபச்சாரம்னா இதுதான். என்னென்னலாம் வச்சிருக்கானுங்க சோம்பேறி பசங்க. அப்படியே இவங்களுக்கு சமத்தா செய்ய சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். அரசரே, நீங்க அந்த நாகராஜன் கூட போர் பண்ணி அவனை தோக்கடிச்சிட்டு வந்துருவீங்கல்ல, அப்புறம் உங்க வெற்றியை நாங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட போறோம். என்ன சொல்றீங்க? என்னது, நாகராஜ கூட சண்டை போட்டு தோக்கடிக்கணுமா? ஏன்டா இப்படி பண்ற? ஆமாங்க அரசரே, எங்க சாஸ்திரத்துல அப்படித்தான் எழுதிருக்கு. எங்களோட அரசர் எங்களை நாகராஜன் கிட்ட இருந்து காப்பாத்துவாரா. அதனால நீங்க போய் நாகராஜன் கூட போராடி ஆகணும். உங்களை நாகராஜ கிட்ட இருந்து நான் காப்பாத்தணுமா? ஆமாங்க அரசரே, மக்களுக்கு நல்லது செய்யறது தானே ஒரு ராஜாவோட கடமை. நான் சொல்றது கரெக்ட் தானே? இது பாருங்க அரசரே, எங்களோட சம்பிரதாயப்படி எங்களோட அரசரை நாங்க நாகராஜன் முன்னாடி போய் நிறுத்தணும். அதுக்கப்புறமா நாகராஜர் அரசரை கூடவே கூட்டிட்டு போயிடுவாரு. எங்க கூட்டிட்டு போவாரு? அத பத்தி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அத பத்தி கேட்க வாய்ப்பும் கிடைச்சதே இல்ல. ஏன்னா எப்பவும் எந்த அரசரும் நாகராஜர் கிட்ட இருந்து திரும்பி வந்ததே இல்ல. இவங்க எல்லாரும் நாகராஜா அது இதுன்னு சொல்லி நம்மள லஞ்சுக்கு ஏற்பாடு பண்றானுங்க. சீக்கிரமா ஓடுங்க, இல்லனா அந்த நாகராஜனுடைய லஞ்ச் ஆயிடும். எல்லாரும் கவனிங்க, உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன். எல்லாரும் மரியாதையா வந்து ஒரே லைன்ல நில்லுங்க, இல்லன்னா தொலைச்சிருவேன். பரதல மறுபடியும் தலையில அடிபட்டு மயக்கம் போட்டு அரசரே, இல்லங்க அரசரே, அதே ஓட்டுங்க. அவனுங்களும் படங்களை துரத்துறானுங்க. வேகமா போங்க. ஓட்டு அரசரே, நில்லுங்க.
எங்களோட அரசர் எப்படி இருப்பார் தெரியுமா? அப்படியே மோட்ட மாதிரியே இருப்பாரு. தைரியமான எங்க அரசரை நாங்க பாராட்டுறோம். டேய் மண்ட பயலுகளா, எதுக்காக நாங்க என்ன பாராட்டி பேசுறீங்க? நாங்க இங்க இருந்து தப்பிச்சா போதும் தானே நினைக்கிறோம். தயவு செஞ்சு போயிடுங்க. அரசரே, நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்க ரொம்பவே தைரியசாலி. இதுதான் அந்த நாகராஜாவோட கொகை. எல்லா ராஜாக்களையும் நாங்க கஷ்டப்பட்டு கட்டி கூட்டிட்டு வருவோம். ஆனா நீங்க மட்டும் தானா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அரசர்கள்லாம் எப்படி இருக்கணும்? ஓட்டு அரசர் மாதிரி இருக்கணும். என்னடா ஆனாவுனா எதையும் அடிக்கிறாங்க? வந்துட்டாரு, வந்துட்டாரு. எங்க நாகராஜா வந்துட்டாரு. எவ்வளவு பெரிய பாம்பு! எல்லாருமே கவனிங்க, எங்க நாகராஜன் கேக்குறாரு, இன்னைக்கு மெனுல அவருக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இதோ இத பாருங்க. ஓடிடுறா பாத்துரும். என்னடா எங்க போனாலும் நம்மள ஓட விடுறாங்க. மகாராஜா நில்லுங்க. எகர் மோட்டோ குதிரை. ஓவர் லக்கேஜ் ஆயிருப்பது. இன்னைக்கு என்னோட மெனுல இருந்தது நீதானே. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. வேணாம் வேணாம் நாகராஜ், இவனை எதுவும் பண்ணிடாதீங்க. அது நான் தான். ஆனா தலையில கிரீடத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறது இவன் தானே. இத ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டா நான் தான் கொடுத்தேன். இப்ப பாருங்க, இது என் தலையில இருக்கு. இல்ல ஏன் தலையில? என்னப்பா, ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தம்பிகளா. என்ன ஒரு நாளை எனக்கு உண்மை. தானே லாபம். ரெண்டு பேருமே நான் ஒரே நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்ல, அதான். எவ்வளவு பெரிய வாய். வாங்கடா. இந்த சிங்கத்தோட நண்பர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறது ஏன் பாசிபிள்? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆர்ஸா பேசுறீங்களே ஒழிய ஆர்ஸா அடிச்சு ஓட்ட மாட்டேங்கிறீங்களே. எங்கிட்டு போனாலும் விரட்டி வருது இந்த பாம்பு. ஆஹா ஆஹா. பாதை வேற கரடு முன்னா இருக்கே. அப்படி, அது. எவ்வளவு பெரிய வாய் மோட்டோ. அந்த பாம்பு வாயில காலையில சாப்பிட்ட எண்ணெயெல்லாம் தெரியுது மோட்டோ. கேப் போட்டு அடிக்கடா டேய். தெரியாதனமா காலையில எழுந்துச்சு என் முகத்தை பார்த்துட்டா. வண்டி கொஞ்சம் வெரசா ஓட்டுங்க சார். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா. இந்த மாதிரி நீ சாப்பிடணும்னு நினைச்சனா எங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா சாப்பிட்டு, இல்லனா உன் இடத்துக்கு திரும்பி போயிடு. ஓகேவா? சரி, உங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கிட்டையா எடுக்க பாக்குறீங்க? நாங்கெல்லாம் யாரு?
ஓட வேண்டிய இடம். எல்லாரும் வாங்க, நம்ம வேற எங்கேயாவது போகலாம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க போகலாம். இந்த இடத்துல சீக்கிரம் வாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடலாம். நீங்க அந்த நாகராஜ அனகொண்டாவை இங்கிருந்து துரத்தி அனுப்பிட்டீங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அந்த நாகராஜ ஒவ்வொரு மாசமும் எங்க ஆளுல ஒவ்வொருத்தர சாப்பிடுவான். அதனாலதான் எங்களுக்கு கிடைக்கிறவங்களை பிடிச்சி நாங்க அந்த நாகராஜனுக்கு அனுப்பி விட்டுருவோம். வேற வழி இல்லாம எங்க ஆளுங்களை காப்பாத்ததான் இப்படி செய்வோம். ஆனா அந்த பயங்கரமான பாம்பு கிட்ட இருந்து எங்க எல்லாரையுமே நீங்க காப்பாத்திட்டீங்க. உண்மையிலே நீங்க தான் எங்களோட அரசர். ஓகே நண்பர்களே, நடந்த விஷயங்களை நீங்க அப்படியே மறந்துருங்க. நாம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகேவா? தயவு செஞ்சு எங்க சார்பா இந்த சின்ன பரிசு மட்டும் வாங்கிக்கோங்க. ஆஹா, மறுபடியும் தூக்கிட்டானுங்கடா. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.